இலவச பஸ் இனி கிடையாதா? அதிர்ச்சி உண்மை இதோ. தமிழகத்துல பெண்கள் மாசம் 888 ரூபாய் வரை சேமிக்கிற இந்த திட்டம் நிக்க போகுதுன்னு வதந்தி பரவுது. சிஎம் விஜய் என்ன சொன்னாருன்னு முழுசா கேளுங்க. திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட மகளிர் விடியல் பயண திட்டம் இப்போ நிறுத்தப்பட்டதா சோஷியல் மீடியால பயங்கரமா ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? தமிழக அரசு இத பத்தி இப்போ ஒரு அதிரடியான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இது வெறும் வதந்தி மட்டும்தான். டிஎன் ஃபேக்ட் செக் டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு தேதியில 14/5/2026 கூட பெண்களுக்கு கொடுத்த ஃப்ரீ டிக்கெட்டை ஆதாரமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த திட்டமும் நிறுத்தப்படல. சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற நம்ம ஊர் அரசு பேருந்துகள்ல இந்த சேவை வழக்கம் போலவே தொடரும். சட்டமன்றத்துல உதயநிதி கேட்ட கேள்விக்கு முதல்வர் விஜய் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. முந்தைய ஆட்சியோட நல்ல திட்டங்கள் கண்டிப்பா தொடரும்னு. அடடா, இதுதானே நமக்கு வேணும். மாதம் 900 ரூபாய் வரைக்கும் மிச்சப்படுத்துற இந்த விஷயம் பொய்ன்னு தெரிஞ்சதும் இப்போ எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் கேட்டதுக்கும் முதல்வர் பதில் கொடுத்ததுக்கும் இடையில் நடக்கிற இந்த அரசியல் திருப்பம் இப்போ செம்ம வைரல். ஏழை எளிய பெண்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற எந்த மாற்றமும் இப்போதைக்கு இல்ல. வரும் காலங்கள்ல இன்னும் புது புது திட்டங்களை நம்ம தமிழக அரசு அறிவிக்க போறாங்க. இலவச பஸ் திட்டம் தொடர்றது சரியா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க வீட்டு பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனால இனி யாராவது இலவச பஸ் கிடையாதான்னு கேட்டா